அடுத்த வினா, வித்தியா தமிழ் புத்தகத்தில் 24ஆம் பக்கத்தில் இருந்து 37ஆம் பக்கம் வரை வாசித்தாள் எனின் அவள் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை யாது? இவ்வினாவானது பக்கங்கள் காண்பது தொடர்பான ஒரு வினா. வாசித்த பக்கங்களை காண்பது தொடர்பான ஒரு வினா. எப்பொழுதுமே வாசித்த பக்கங்களை காண்பது எவ்வாறு என்று சொன்னால், வாசித்து முடித்த பக்கத்தில் இருந்து வாசிக்க ஆரம்பித்த பக்கத்தை முதலாவது கழிக்க வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 2 செயற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கும். முதலாவது, வாசித்து முடித்த பக்கத்தில் இருந்து வாசிக்க ஆரம்பித்த பக்கத்தினுடைய எண்ணிக்கையை கழிக்க வேண்டும். இவ்வினாவின்படி 37 இருந்து 24 கழிக்கின்றேன் 13. பெறப்பட்ட விடையோடு ஒன்றை கூட்ட வேண்டும். பெறப்பட்ட விடையோடு ஒன்றை கூட்ட வேண்டும். இதில் ஒன்றை கூட்டுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், குறித்த புத்தகத்தில் 24ஆம் பக்கத்தில் இருந்து 37ஆம் பக்கம் வரைக்கும் இந்த மாணவி வாசித்திருக்கின்றார். எங்களுக்கு வாசித்த மொத்த பக்கங்களும் எங்களுக்கு தேவையாக இருப்பதனால் 37 இருந்து 24 கழிக்கின்ற போது மொத்த பக்கங்களுடைய எண்ணிக்கையிலிருந்து ஒன்று விடுபடும். எனவேதான் பெறப்பட்ட விடையோடு ஒன்றை சேர்க்கின்றோம். ஆகவே இந்த வினாவுக்கான சரியான விடை 14 பக்கங்கள். அந்த மாணவி வாசித்த மொத்த பக்கங்களுடைய எண்ணிக்கை 14ஆக இருக்கும். அடுத்த வினா, சரியான விடையை தெரிவு செய்க. முதலாவது, எழுத்து, சொல், பந்தி, வாக்கியம், கதை. இரண்டாவது, எழுத்து, சொல், அகராதி, வாக்கியம், கதை. மூன்றாவது, எழுத்து, சொல், வாக்கியம், பந்தி, கதை. எனவே இதை வாசிக்கின்ற போதே, இந்த 3 விடைகளையும் வாசிக்கின்ற போதே மிக சரியான ஒழுங்கமைப்பில் இருக்கக்கூடிய விடையினை இலகுவாகவே இனங்காணக்கூடியதாக இருக்கும். சரியான முறையிலே மூன்றாவது விடையானது எழுத்துக்களில் இருந்து சொல், சொற்களில் இருந்து வாக்கியம், வாக்கியத்தில் இருந்து பந்திகள், பந்திகளில் இருந்து கதை உருவாகின்றது. அதாவது எழுத்துக்கள் சேர்ந்தால் சொற்கள் உருவாகும், சொற்கள் சேர்க்கின்ற போது வாக்கியங்கள் உருவாகும், வாக்கியங்கள் சேருகின்ற போது பந்திகள் உருவாகும், பந்திகள் சேர்ந்தால் கதை அல்லது கட்டுரை உருவாகும் என்ற ஒழுங்கிலே இந்த விடையானது சரியான விடையாக அமைகின்றது. மூன்றாவது விடை. அடுத்த வினா, மிகச்சிறிய 4 இலக்க எண்ணுடன் மிகப்பெரிய மூவிலக்க எண்ணை கூட்டினால் வரும் எண் யாது? இது மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது இந்த வினாவிலே. மிகச்சிறிய 4 இலக்க எண், அதே போல மிகப்பெரிய மூவிலக்க எண். இந்த வினாவிலே ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இலக்கங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய எண்களையோ அல்லது மிகச்சிறிய எண்ணையோ ஆக்குவதற்கு இங்கு அறிவுறுத்தல் வழங்கப்படவில்லை. எனவே மிகச்சிறிய 4 இலக்க எண் என்று சொன்னால் எங்களால் ஆக்கக்கூடிய மிகச்சிறிய 4 இலக்க எண் 1000 காணப்படும். இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட 4 இலக்கங்களை பயன்படுத்தவில்லை. 4 இலக்கங்களை இங்கே பயன்படுத்தவில்லை. எங்களால் ஆக்கக்கூடிய மிகச்சிறிய எண்ணை தான் இங்கே ஆக்கியிருக்கிறோம். அதே நேரம் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட 4 இலக்க மிகச்சிறிய எண்ணாக இருந்தால் 1000 விடையாக வராது. அதே போல மிகப்பெரிய மூவிலக்கண், மிகப்பெரிய மூவிலக்கண் என்று சொல்கின்ற போது இலக்கத்தில் மிகவும் பெறுமதி கூடிய 9 எடுத்து நாங்கள் 3 இலக்கங்களாக 3 இடத்திலும் 1 இடம் 10 இடம் 100 இடத்துக்கு 3 இடத்துக்குமே 9 என்ற இலக்கத்தை பயன்படுத்துகிறோம். எனவே மூவிலக்கத்திலே மிகப்பெரிய எண் எங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் இந்த வினாவிலே ஒன்றுக்கொன்று வேறுபட்ட மூவிலக்கங்கள், ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இலக்கங்களை பயன்படுத்தி மூவிலக்க மிகப்பெரிய எண்ணை ஆக்குமாறு கூறியிருந்தால் அது வேறு விடையாக அமையும். அவ்வாறான ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இலக்கங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய எண்ணியோ மிகச்சிறிய எண்ணியோ ஆக்குவதற்கு இங்கு அறிவுறுத்தல் வழங்கப்படவில்லை. அதனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே மிகச்சிறிய 4 இலக்க எண் 1000, மிகப்பெரிய மூவிலக்க எண் 999, இரண்டையும் கூட்டுகின்ற போது 1999 விடையாக கிடைக்கும். அடுத்த வினா, அன்வர் சரத்திலும் திறமைசாலி, மேரி அன்வரிலும் திறமை குறைந்தவர், இதற்கேற்ப சரியான கூற்று. எனவே இது ஒரு இலகுவான ஒரு கூற்று, எதிர்வு கூறல் தரப்பட்ட கூற்றுகளை வைத்துக்கொண்டு சரியான விடையை நாங்கள் காண வேண்டியதாக இருக்கும். அன்வர் சரத்திலும் திறமைசாலி, மேரி அன்வரிலும் திறமை குறைந்தவர். இந்த 2 கூற்றுகளையும் வாசிக்கின்ற போதே உங்களால் மிகச் சரியான ஒரே ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்வர் இந்த 3 நபர்களிலுமே அன்வர் தான் மிகவும் திறமை கூடியவர் என்பதை இனம் காணக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் சரத்தும் மேரியும் சமனான திறமை கொண்டவர்கள் என்பதை நிச்சயமாக இங்கு கூறக்கூடியதாக இருக்காது. நிச்சயமாக கூற முடியாது. அவர்கள் ஒருவருக்கொருவர் சமனாகவும் இருக்கலாம், ஒருவர் கூடிய திறமையுடையவர்களும் இருக்கலாம். எனவே இந்த கூற்றின்படி மிக சரியான கூற்றாக 2வது கூற்று மூவரிலும் அன்பர் திறமை கூடியவர் என்பது
மிகச்சரியான கூற்றாக இருக்கும். அடுத்த வினா, தாளொன்றில் மை பூசி அச்சிடப்பட்ட எழுத்தை புள்ளிக்கோட்டின் வழியே மடித்து பின்னர் விரித்தால் அது அமையும் விதம் யாது? இவ்வாறான வினாக்களை ஏராளமான வினாத்தாள்களில் பார்த்திருப்பீர்கள். மிக இலகுவான ஒரு வினா. தரப்பட்ட ஒரு ஆங்கில எழுத்து எஸ் என்கின்ற ஆங்கில எழுத்து, அந்த எழுத்துக்கு மை பூசி விரிக்கின்ற போது எவ்வாறாக எங்களுக்கு தோற்றம் அளிக்கும்? இது கிட்டத்தட்ட முகம் பார்க்கும் கண்ணாடி தொடர்பான வினாவோடு தொடர்புடைய ஒரு வினாவாக அமையும். எனவே இந்த வினாவுக்கு மிகச்சரியான விடை முதலாவது விடையாக அமையும். அடுத்து 28வது வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். கோலத்திற்கேற்ப வெற்றிடத்தில் வர வேண்டிய உருவை தெரிவு செய்க. இது ஒரு உருக்கோலம் சார்ந்த ஒரு வினா. முதலிலே ஒரு விடயத்தை கூறுகின்றேன். இந்த பரீட்சை, இந்த வடமாகாணத்தினால் நடாத்தப்பட்ட தரம் 4 நிலையறி பரீட்சை வினாத்தாள் செய்த மாணவர்கள் இந்த 28வது வினாவினை பார்க்கின்ற போது உங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளிலே உருவானது சிறியொரு தவறு, உருக்களிலே சிறிய தவறு இருந்தது. எனவே அது உங்களுக்கு ஓப்பன் புள்ளியாக வழங்கப்பட்டிருந்தது. இங்கே நான் காட்சிப்படுத்துகின்ற இந்த வினாவிலே அந்த வினா சரியாக திருத்தப்பட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனை கவனித்துக் கொள்ளுங்கள். ரைட். கோலத்துக்கு ஏற்ப வெற்றிடத்தில் வர வேண்டிய உருவை தெரிவு செய்க. இது ஒரு உருக்கோலம் சார்ந்த ஒரு வினா. எவ்வாறு அமைகின்றதுன்னு சொன்னால், முதலாவது உருவை கவனித்துக் கொள்ளுங்கள். முதல் 2 உருக்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதல் 2 உருக்களுமே முதலாவது உருவிலே ஒவ்வொரு சிறிய முக்கோணிகளாக அந்த உரு பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே நிலற்றப்பட்ட முக்கோணிகள் அதனை தொடர்ந்து வருகின்ற அடுத்த உருவிலே நிலற்றப்படாமல் காணப்படுகின்றது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது உருவிலே நிலற்றப்பட்ட சிறிய முக்கோணிகள் 2வது உருவிலே நிலற்றப்படாமலும், முதலாவது உருவில் நிலற்றப்படாமல் இருந்த பகுதிகள் 2வது உருவில் நிலற்றப்பட்டும் காணப்படுகின்றது. எனவே இதுதான் அதற்கான தொடர்பாக இருக்கின்றது. அவ்வாறாக இருந்தால் தரப்பட்ட வினாவை நன்றாக கவனித்துக் கொள்வது. தரப்பட்ட வினாவுக்கான அந்த உருவிலே நிலற்றப்பட்ட முக்கோணிகள் மொத்தமாக 4 முக்கோணிகள் நிலற்றப்பட்டிருக்கின்றது. அந்த 4 முக்கோணிகளும் பெறப்படக்கூடிய விடையிலே நிலற்றப்படாமலும், ஏனைய சிறிய முக்கோணிகள் பெறப்பட வேண்டிய உருவிலே நிலற்றப்பட்டும் காணப்பட வேண்டும். எனவே மிகச்சரியான முறையிலே விடையாக அமைய வேண்டிய விடை 3வது விடையாக இருக்கின்றது. தரப்பட்ட அறிவுறுத்தலுக்கேற்ப, உருக்கோலத்துக்கேற்ப சரியான முறையிலே காணக்கூடிய விடையாக 3வது விடை அமைகின்றது. 29வது வினா மிக முக்கியமான ஒரு வினா. சதுரமுகிகள் சார்ந்த ஒரு வினா. கூடுதலாக இறுதி பரீட்சையிலே இடம்பெறக்கூடிய ஒரு பகுதி. இந்த சதுரமுகிகள் சார்ந்த வினாக்கள் இறுதி பரீட்சையிலே நீங்கள் பரீட்சை எழுதுகின்ற போது இறுதி பரீட்சை வினாத்தாளிலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடம் ஏதோ ஒரு வடிவத்திலே இந்த சிறிய சதுரமுகிகள் சார்ந்த வினாக்கள், சதுரமுகிகளோட தொடர்புடைய வினாக்கள் இடம்பெறுவதுண்டு. எனவே இந்த பகுதியிலே கூடுதலான விடயங்களை கற்று வைத்திருக்க வேண்டும். எனவே இந்த வினா, அருகிலுள்ள சதுரமுகி எல்லா பக்கங்களும் தீந்தை பூசப்பட்டு பின்னர் கோட்டின் வழியாக தனித்தனியே சிறிய சதுரமுகிகளாக வெட்டியெடுக்கப்பட்டன. இதில் 3 பக்கங்களில் மட்டும் தீந்தை பூசப்பட்டு இருக்கும் சிறிய சதுரமுகிகளுடைய எண்ணிக்கை. இவ்வினா சார்ந்த முழுமையான விளக்கம் எமது யூடியூப் தளத்திலே நான் ஏற்கனவே பதிவேற்றிருக்கின்றேன். நீங்கள் சென்று பார்க்கலாம். இது தொடர்பான முழுமையான விளக்கம், இது சார்ந்த கூடுதலான விளக்கம். இந்த இடத்திலே ஒரு சிறிய ஒரு விடயம் தான், இந்த கேட்கப்பட்ட விடயம் ஒரு சிறிய விடயம். எவ்வாறு சொன்னால், இந்த பெரிய சதுரமுகியினுடைய எல்லா பக்கங்களும் தீந்தை பூசப்பட்டு பின்னர் சிறிய சதுரமுகிகளாக பிரித்தெடுக்கின்ற போது 3 பக்கங்களில் மட்டும் தீந்தை பூசப்பட்டிருக்கக்கூடிய சிறிய சதுரமுகிகள். இவ்வாறு 3 பக்கங்களில் மட்டும் தீந்தை பூசப்பட்டதாக அமையக்கூடிய சதுரமுகிகள் எப்பொழுதுமே பெரிய சதுரமுகியினுடைய உச்சி பகுதியிலே இருக்கக்கூடியவையாக இருக்கும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பெரிய சதுரமுகியினுடைய உச்சி பகுதியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய சதுரமுகிகளும் 3 பக்கமும் வர்ணம் பூசப்பட்டதாக, தீந்தை பூசப்பட்டதாக இருக்கும். இதிலே முதலாவது நான் இதிலே வர்ணம் தீட்டுவதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய பார்வைக்கு 3 முகங்களுமே தெரியக்கூடியதாக இருக்கின்ற உச்சியிலே இருக்கின்ற சிறிய சதுரமுகிக்கு நான் வர்ணம் பூசுகின்றேன். 3 முகமும் வர்ணம் பூசப்பட்டதாக உச்சியில் இருக்கக்கூடிய சிறிய சதுரமுகிகள் எவ்வாறு அமைகின்றது என்பதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே பெரிய சதுரமுகியினுடைய 8 உச்சிகளிலும் இருக்கின்ற 8 சிறிய சதுரமுகிகளும் 3 முகங்கள் வர்ணம் பூசப்பட்டதாக அமையும். அடுத்த வினா, 3 நண்பர்கள் தமக்குள் கை கொடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் எனின்
கை கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் எத்தனை? இது ஒரு மிக இலகுவான வினா. கை கொடுத்தல், கை குலுக்கல், கைலாகு என்ற வகையிலே அந்த சொற்பதங்கள் பயன்படுத்துவார்கள். இங்கு 3 நண்பர்கள் தமக்குள் கை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே 3-னை அதிலிருந்து ஒன்று குறைவான இலக்கத்தோடு பெருக்க வேண்டும். 3-னை 3-லிருந்து 1 குறைந்தால் 2, 3-ஐ 2ஆல் பெருக்குகின்ற போது 6. பெறப்பட்ட விடையினை மீண்டும் 2ஆல் வகுக்க வேண்டும். பெறப்பட்ட விடையினை மீண்டும் 2ஆல் வகுக்க வேண்டும். மொத்தமாக அந்த 3 நண்பர்களுக்குள் கை கொடுக்கப்பட்ட தடவைகள் 3ஆக இருக்கும். 3 சந்தர்ப்பங்கள் அங்கே இருக்கும். இதுதான் அதற்கான செய்முறை. இந்த கை கொடுத்தல் முறையானது பல்வேறுபட்ட பெரிய வினாக்களாக வருவதுண்டு. அது தொடர்பாகவும் ஏற்கனவே யூடியூப் தளத்திலே பதிவேற்றி இருக்கின்றேன், நீங்கள் பார்வையிடலாம். அடுத்த வினா, 10 மனிதர்கள் 2 நாட்களில் செய்து முடிக்கும் ஒரு வேலையை 4 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? இது மனித நாட்களோடு தொடர்புடைய ஒரு வினா. 10 மனிதர்கள் 2 நாட்களில் செய்து முடிக்கும் வேலை. எனவே வேலையினுடைய அளவினை நாங்கள் பார்ப்பதற்கு மனிதர்களையும் நாட்களையும் பெருக்க வேண்டும். மனிதர்கள் இங்கு 10 மனிதர்கள் தரப்பட்டிருக்கின்றார்கள். 10 மனிதர்கள் 2 நாட்களில் செய்து முடிக்கும் வேலை. எனவே 10-னை 2 நாள் பெருக்குகின்றோம், 20 மனித நாட்கள். இதுதான் இந்த வினாவிலே நாங்கள் எடுக்க வேண்டிய இந்த வேலையினுடைய அளவு. 10 மனிதர்கள் 2 நாட்களில் செய்த வேலையினுடைய அளவு 20 மனித நாட்கள். இந்த வேலையினை 4 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? ஏற்கனவே எங்களுக்கு வேலையினுடைய அளவு தெரியும் 20. 20-னை 4-னால் வகுக்கின்ற போது அந்த 4 மனிதர்களும் 20 மனித நாட்கள் என்கின்ற அந்த வேலையினுடைய அளவினை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் என்பது எங்களுக்கு கிடைக்கும். எனவே 20-ஐ 4ஆல் வகுக்கின்ற போது 5 நாட்கள் என விடைகள் உங்களுக்கு கிடைக்கும். 5 நாட்களிலே 4 மனிதர்கள் சேர்ந்து 5 நாட்களிலே வேலையை செய்து முடிப்பர்.